உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மினிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று தமிழீழ கடற்படையினுடைய திருகோணமலை கட்டளை அதிகாரியாக இருந்த திரு புலவர் அவர்களோடு பல வரலாறு தகவல்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறோம். இருக்கிறீங்க, நிச்சயமாக. இந்த இடத்துல என்னுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காணொளியில அமெரிக்கா, ஈழம், அதை தாண்டி அமெரிக்காவினுடைய ஒரு தளம், அந்த தளம் தற்போது உலக அரசியல் எவ்வாறான சிக்கலை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறத விஷயம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதையும் கடந்து இந்த 90கள் பகுதியில ஈழத்தினுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகின்ற திருகோணமலை பிரதேசத்தை இல்ல திருகோணமலை துறைமுகத்தை தங்களிடம் தந்து விடுமாறு புலிகளிடம் பேசியதாக ஒரு செய்தி, ஒரு கதை இருக்கு. அது உண்மைதானா? அந்த நேரத்துல என்ன நடந்தது? உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல அப்படி பேசப்பட்டதாக எங்களுக்கு ஆனா ஒரு நெருக்குவாரம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் நேரடியான பேச்சுவார்த்தைகள் அப்படி நடைபெற்றதாக எங்கேயுமே பதிவில்லை. அப்படியான பதிவுகள் இல்லை. ஆனால் இப்ப இந்தியா பல நேரங்கள்ல இந்த விடயங்களை பற்றி பேசி இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் தமிழீழம்ன்றது அது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு இறமையான ஒரு இடமாத்தான் இருக்குமேன்றதான் தலைவர் அடிக்கடி வலியுறுத்தி இருந்தவர். இது யாருக்கும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் போறதை தாங்க அனுமதிக்க முடியாதுன்றதையும், அதன் சமாதான காலத்துல இந்த 100 வருட காலத்துக்கான ஒப்பந்தங்கள் எழுதி தர்ற விடயங்கள் கதைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தது. ஆனா அது எல்லாமே இப்ப சும்மா ஒரு ஒரு எங்களோட தளபதிகளுக்குள்ள சும்மா சில கேள்விகள் பாலாண்ண கதை கேட்கல சொல்லியிருந்தவர். இப்படி அமெரிக்கா எங்களுடைய ஒரு மாநிலமாக தமிழீழத்தை தாங்கள் அங்கீகரிக்கிறோம். தமிழீழம் அமெரிக்காண்ட ஒரு மாநிலமாக இருக்கும். இப்போ வாஷிங்டன், நியூயார்க் மாதிரி ஒரு மாநிலமா அவை தமிழீழத்தையும் தாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னா நாங்கள் அதுக்கு போகலாமா? அல்லது இந்தியா தண்ட மாநிலமாக தமிழகம், கேரளா, ஆந்திரா மாதிரி இப்படி ஒரு மாநிலமாக தமிழீழத்தை அங்கீகரிச்சா நாங்கள் இப்படி போகலாமா என்ற ஒரு கேள்வி சும்மா கேட்கல. எங்கடையாக்கள் இந்தியாட்ட போறதுன்னு எல்லாம் இந்தியா பக்கத்து நாடு, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எப்பவும் இருக்கக்கூடியது, மற்ற எங்களுக்கு அயலுறவு தமிழகத்துல எங்கட மக்கள் இருக்கணும், அப்ப நாங்கள் இந்தியாவின் ஒரு மாநிலமா போகலாம் என்ற ஒரு கருத்துகள் தெரிவிச்சதாகும். அதே மாதிரி அமெரிக்கான்ற மாநிலமா நாங்கள் போறதுன்னு எல்லாம் அமெரிக்கா ஒரு வல்லரசா இருக்குது, அதனுடைய அமெரிக்கா மாநிலமா நாங்கள் போனா நாங்கள் ஒரு பலமான ஒரு சக்தியா இருக்கலாம் என்ற அப்ப தலைவர் அதுக்கு சொல்லியிருந்தவர் என்று சொல்லி எங்கட தளபதிகளுக்குள்ள கதைப்பினோம். அதாவது தேவை என்று சொல்லிச்சுன்னா அமெரிக்கா எங்க தமிழீழத்தின் ஒரு மாநிலமா இருந்துட்டு போகட்டும், இந்தியா தமிழீழத்தின் ஒரு மாநிலமா தேவையா இந்தியா இருந்துட்டு போகணும், இல்லைன்னா அமெரிக்கா இருந்துட்டு போகணும், ஆனா தமிழீழம் எதுக்கும் அடிவணிஞ்சு போவாதுன்றதை என்ன சொல்லி இருந்ததாக சூசி அண்ணன் ஒரு கட்டத்துல எங்களோட உரையாடிக்குள்ள கதைச்சிருந்தார். அப்ப அந்த அளவுக்கு தான் அந்த உறுதிப்பாடு இருந்தது, தலைவற்ற உறுதிப்பாடுன்றது இப்படித்தான் இருந்தது. அப்ப இந்த ஒரு வார்த்தையில இருந்து அண்ணன் எந்த அளவுக்கு இருந்திருப்பார்ன்றது. இப்ப சாதாரணமாக பயிற்சிகளை கூட நாங்கள் வெளியிடங்கள்ல இருந்து பெற்றுக்கொள்றதை அண்ணன் விரும்பல. எங்களுக்கான பயிற்சிகளை நாங்களே எங்களுக்கான பயிற்சிகளை வடிவமைக்க வேணும். கடல் பயிற்சிகள்ன்றது எந்த ஒரு நாட்டு கடற்படையிடம் இல்லாத கடற்பயிற்சிகளை நாங்கள் எங்கட போராளிகளுக்கு தலைவர் வழங்கியிருந்தவர். இதெல்லாமே இப்ப சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு பயிற்சி? இந்த பயிற்சி அப்படி என்பது எந்த ஒரு நாட்டு கடற்படையிலும் இல்லாமல் தமிழீழ கடற்படையில மட்டும்தான் இருந்ததுண்டா அது எந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவீங்க? இல்ல, கடல் சிறுத்தை உருவாக்கப்பட்ட நேரத்துல எல்லாருமே ஒரு மிதவைகளோட நீந்தி போய் நாங்கள் கடந்த காலங்கள்ல 2-3 தாக்குதல்கள் அது நடந்திருக்குது. கட்டக்காடு மினி முகாம் தாக்குதல் எங்களோட கடற்புலி போராளிகள் கடலால நீந்தி சென்று அந்த தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த தளத்தை கட்டுப்பாட்டுல கொண்டு நிறைய இராணுவ தளவாடங்களை FNC என்று சொல்லப்படுற அந்த இராணுவ தளவாடத்தை முதலாக நாங்கள் கைப்பற்ற ஒரு நடவடிக்கையா இருந்தது. இது கடலால போராளிகள் ஆயுதங்களை ஒரு ஒரு மிதவையில அதுகளை ஃபிட் பண்ண பூட்டி அந்த மிதவையை தள்ளி 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 நீந்தி கொண்டு போய் சொல்றது தர தாக்குதல் மேற்கொள்றது சரியில்ல.
இப்படியான இதுல வந்து படையணி ரீதியாக படையணி ரீதியாகவே ஒரு 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 100க்கும் மேற்பட்ட போராளிகள் கொண்டே கடல்ல தரையிறக்கம் செய்தால் படகு இல்லாமலே அவைகள் நீந்தி கொண்டு போய் தரையிறக்கூடிய மாதிரி ஆயுதங்களோட இப்படியான பயிற்சி வந்து அந்த கட்டக்காட்டு மினிமம் தாக்குதலோடையே தொடங்கிட்டுது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கடினமான பயிற்சியா தான் இருந்தது. கடல்ல கொண்டு இறக்கி விட்டால் ஆயுதங்களோட நீந்தக்கூடிய வல்லமைய வந்து இப்ப ஒரு AK-47 4.5 கிலோ ஓட அந்த ரவைகளோடையாவது ஒரு மெகசினோடையாவது நீந்தி கொண்டு வரக்கூடிய மாதிரி நீந்தி எந்த எந்த ஒரு மிதவென்ற பேலன்ஸ் இல்லாமல் உதவியும் இல்லாமல் நாங்கள் எங்களோட நீச்சல் திறமையின் அடிப்படையில் அதை நாங்கள் வச்சிருக்க வேணும். அதே நேரம் வந்து கடல்லையே நாங்கள் நின்று கொண்டு அந்த பேலன்ஸ்ல நின்று கொண்டு சுடுறது. இப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து நான் கேள்விப்படையில பேலன்ஸ்ல நின்று கொண்டு சுடுறது ஆனா எங்கட போராளிகள் அதாவது பேலன்ஸ்ல நின்று நிலத்துல கொண்டு எப்படி நின்று கொண்டு சுடுறதோ அதே போல கடல்லையும் நின்று கொண்டு சுடுதல். கடல்ல நின்று கொண்டு ம். சுடுறது இப்படி அந்த அதாவது அலைகளை வந்து எல்லாம் அந்த அலை வேகம் எல்லாம் இருக்கு பாரு. நார்மலா ஒரு குளம் அல்லது ஒரு ஒரு நீர்த்தேக்கம்னா பரவாயில்ல. கடல் எண்டைக்குள்ள அது நிறைய அலைகள் இருக்கும், மாறுபாடுகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடுக்கடல் தவிர மிச்ச இடத்துல எல்லாம் பயங்கர அலைகள் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கும் கடலை பற்றி பெருசா தெரியாது. ஆனாலும் அதை பேலன்ஸ் செய்து தரையில் நிற்பது போல நிக்கிறதுக்கான அந்த தகவமைப்புகள் எல்லாம் கடல் படையிட்ட ஆமா அது இருந்தான்னு ஒரு சொல்றீங்க. கடுமையான பயிற்சி. அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து வழங்கப்பட்டிருந்தது. முதல் ஆரம்ப காலங்களில் 3 கடல் மேல் நீந்தினால் நாங்கள் கடற்படை போராளியாக இருக்கிறதுக்குரிய தகுதியை அவர் பெறுவார். ஆனா பிற எதிர்காலத்துல கடற்புலிகள் அந்த அமைப்புல இருக்கிறதுக்கு 3 கடல் மேல் போதுமாக இருந்தது. ஆனால் ஒரு கடல் ஒரு தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபடுற போராளி ஒரு படகுல சண்டைக்காக அவர் ஏற வேணும் என்று சொல்லி சொன்னால் அதுல பங்கு பெற்ற வேணும் என்று சொல்லி சொன்னால் அவர் கண்டிப்பா 10 கடல் மேல நீந்தி முடிச்சிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருந்தது. இப்ப கடற்புலிகள் என்ற ஒரு ஒரு சிறப்பு கடத்தாக்குதல் அணியாக சார்ல்ஸ் கடத்தாக்குதல் அணி செயற்பட்டிருந்தது. அப்ப அந்த சார்ல்ஸ் கடத்தாக்குதல் அணி முதல் தடவையாக அது உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கி அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கக்குள்ள அந்த 10 கடல் மேல் கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற இதற்கு தலைவர் சொல்லிட்டார். அப்ப 10 கடல் மேல்ன்றது 18.5 கிலோமீட்டர். 18.5 கிலோமீட்டர் சாதாரணமா நீந்தி முடிக்க வேணும். அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்களோட நீந்திர தன்மையை வந்து பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருந்தது. அதை விட படகு ஓட்டிகளுக்கான பயிற்சிகள்ன்றது வந்து அது படகு இப்ப சாதாரணமா படகு ஓடுறது இல்லை விடயம். இப்ப ஒரு இன்னொரு ஒரு தாக்குதல் நேரங்கள்ல படகு ஓடுறதுன்றது வந்து அது ஒரு 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 விதமான ஸ்கில். அது அந்த இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில படகு சண்டையில தான் அந்த பயிற்சியும் வழங்குறது. இதுதான் அடுத்த ஒரு சிறப்பு அம்சம். சண்டை என்னோட நடக்கிற கேள்வி என்ன நேரங்கள்லயும் இருந்தது, பயிற்சியும் அதாவது கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப தாக்குதல் பயிற்சின்னா எப்படி ஒரு தாக்குதல் மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் நடக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வியா இருந்தது. ஆனா இந்த பயிற்சின்றது சண்டேல தான் நடக்கும்னா அது எப்படி சாத்தியம்? சண்டை நடக்கும் பொழுது இப்போ ஒரு படகோட்டி இன்னொரு படகோட்டியா அடுத்த கட்டமா வரப்போறவருக்கு வந்து அவர் பயிற்சியை கொடுப்பார். எப்படி படம் ஓட வேணும், எப்படி என்ற அவர் பக்கத்துல நின்று பழகி கொண்டிருப்பார். அந்த சண்டையிலான் பழகி அடுத்த கட்டமாக அவர் அந்த படகோட்டியாக அவர் வந்து தெரிவு செய்யப்பட்டு அதுல அந்த சண்டைக்கு வருவார். சும்மா சாதாரணமா படகு எல்லாருமே ஓடலாம், கொடுத்து விட்டு போட்டு ஓட விட்டா எல்லாருமே ஓடிவிடும். ஆனா சண்டை நேரத்துல அந்த இலக்குல இருந்து வரக்கூடிய ரவைகள் ஷெல்கள் இது எல்லாமே வந்து எங்களை நோக்கித்தான் பெறும். அப்ப இந்த படகுல வந்து எந்த ஒரு பாதுகாப்பு கவசங்களும் நாங்கள் அங்க வச்சிருக்க மாட்டோம். முழுக்க எங்களோட உடல் தான் எங்களுக்கான பாதுகாப்பு கவசமா இருக்க போகுது. எங்களுக்கான பாதுகாப்பு கவசம்ன்றது எங்கள்ட கையில இருக்கிற ஆயுதம். எங்கட ஆயுதங்கள் அந்த எங்க இருந்து அந்த பொறி கக்கி கொண்டு அந்த ரவை வருதோ அந்த இடத்தை நோக்கி எங்கட ரவுண்ட்ஸ் போக வேணும். எங்கட சூடு சூடு வந்து அதை நோக்கி போய் அதை நிறுத்தினா மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப அதை அடிச்சு ஆஃப் பண்ண வேணும். அதை அடிச்சு நிறுத்தினா தான் எங்களுக்கான பாதுகாப்பு. ஆனபடியால அதை அடிச்சு அப்படி அந்த இதுக்குள்ள ஒருத்தர் கல் எறிகிறாருன்னு சொல்லி சொன்னா நாங்கள் கண்ண மூடாமல் அவருக்கு கல் எறியணும். நாங்கள் இப்படியும் திரும்ப இல்லாது இப்படியும் திரும்ப இல்லாது நாங்களும் எறியண்டோட்டு நாங்கள் எறியணும். அப்ப அதே மாதிரி சுடையக்குள்ள அப்படியே நாங்களும் சுட வேணும். இப்ப இதுதான் அந்த பயிற்சியின் இதா இருந்து அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வெள்ளமே அந்த மன உறுதியும் அந்த 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 இடத்துல அங்க கண் மூடக்கூடாது. நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் கண் மூடி நம்ம சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அந்த ரவுண்ட்ஸ் வரும், எங்களை நோக்கி பாயும். அப்ப இது
கடல்ல மற்றது சாதாரணமாக உடல்நிலைகள் எல்லாருக்குமே ம். ஒத்துக்கொள்ளாது. கடல்ல ஏறினால் அவைகளுக்கு அது ஒரு வாந்தி கொண்டு ஒரு மயக்க நிலை வந்து ம். கொண்டிருக்கும். இப்ப இது சாதாரணமாக ஒரு கடல்ல ஒரு 5-6 மணித்தேலம் பயணிக்கிறார்களுக்கே இந்த நிலை வரும். இப்ப நாங்க நாள் கணக்குல படகுல பயணிக்கிறது, இப்ப கப்பல்ல பயணிக்கிறதுக்குள்ள வந்து அது அந்த கண்டு சொல்லக்கூடிய அந்த கடல் வருத்தங்கள் வந்துக்கும் எங்கட போராளிகளும் அதுக்கு பழக்கப்பட வேண்டி இருந்தது. இப்ப சில பேர் படகுல இந்த கடற்புலிகள் அமைப்பு, அதாவது கடச்சண்டையில இருந்து அந்த கடச்சண்டையை பங்கு பெற்ற முடியாமலே போயிருக்குது இப்படியான போராளிகள். அவர்கள் புற கரையில இருந்தான் பணி செய்து கொண்டிருப்பினும் கடல்ல படகுல சண்டையில விருப்பம் இருக்கும் அவைகளுக்கு நகர முடியாது. வேறுனா அவைகளை அறியாமலே அவைகளுக்கு அந்த உபாதைகளுக்குள்ள சிக்கப்படுவினும். இப்ப இப்படி இதெல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட போராளிகளாக தான் இருப்பினும் இந்த போராளிகள்ல எங்களுக்கு ஒவ்வொரு போராளியின் இழப்பும் எங்களுக்கு 10 பேர் இழப்பா இருக்கும். அதான் எங்களுக்கு ஆக பெரிய இழப்பு. ஒற்று போராளியின் இழப்பு எங்களுக்கு 10 போராளிகள் இழப்புக்கு மேலே இருக்கும். என்னென்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் அனைத்தையும் கையாளக்கூடிய ஒரு தகமையை பெற்றவராகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். உருவாக்கப்படுவார். இப்ப ம். எங்களோட படகுல ஒரு மொத்தமா நாங்கள் ஒரு 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 படகுன்னு சொல்லி சொன்னா குறைஞ்சது 13 போராளிகள் கண்டிப்பா ஒரு 8 கண்ணு கிட்ட நாங்கள் கூட்டி இருப்போம். முன்னுக்கு ஒரு 3 சண்டு, பின்ன சைட்டுக்கு 2, பின்னுக்கு 2, இப்படி ஒரு 8 கண்ணு கிட்ட நாங்கள் பிரதான சுடுகலங்களாக இருக்கும். அந்த பிரதான சுடுகலன்களாக இருக்கக்கூடியதுல பின்னுக்கு இருக்கக்கூடிய 2 சுடுகலன்லையும் வந்து படகுன்ற பழக வர்றவரும் அதுல நிப்பார், படகோட்டியா பழக வர்றவர் நிப்பார். இல்லைன்னு சொல்லி சொன்னா படகு பொறியியலாளருக்கு தான் அந்த சுடுகலனை பாவிக்கிறதுக்குரிய பயிற்சியை பெற்றிருப்பார். அவர் அதை பாவிச்சு கொண்டு அது நேரம் இயந்திரத்துக்கு பழுதண்டா அதையும் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு அவர் போகணும். இப்ப அதாவது இப்படி இருக்கு. சண்டையும் பிடிச்சுக்கொண்டு அந்த இன்ஜினியரிங் டைப் ஆஃப் ஆமா, வேலையும் அவர் பார்க்க வேண்டிய ஒரு தேவை அவர் பார்க்கணும். அப்படின்றது இருக்கு. சரி, இதுல வந்து இப்ப போராளிகள் அப்படின்னு சொல்லுங்க. பெண் போராளிகள் தனியா அவ்வளவையுமே வந்து செய்யும். இப்ப நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒரு படகுல முற்றுமுழுதா பெண் போராளிகள் மட்டுமே செய்த வரலாறுகள் இருக்கு. அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்குது. அஹ் தலைவர் அவைகள்கிட்டயே கொடுக்க சொல்லிட்டார் ஒரு கட்டத்துல படகு. இப்ப எங்களை பொறுத்தவரையில கடல் நடவடிக்கைன்றது ஒரு கடினமான ஒரு நடவடிக்கை. படகுகள்ல அதாவது இந்த காலநிலை மாற்றங்கள்ல மாரி காலத்துல எல்லாம் படகு கரையில படகு இறக்கி விடுறதே பெரிய பாடாத்தான் இருக்கும் எங்களுக்கு. ம். என்னடா அலையை அடிச்சு கொண்டிருக்கும், அதுக்குள்ள படகுகளுக்கு இன்ஜின் பகுதிக்கு தண்ணி போச்சுன்னு சொல்லி சொன்னா இயந்திரங்கள் பழுதடைஞ்சிடும். அப்ப திருப்பி நாங்கள் அதை திருத்தி எடுத்துக்கொண்டு போக முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அப்ப அந்த வகையில அந்த படகுகளோட பயணிக்கிறதுக்காக இந்த திடீரென்று உடனடியாக ஏதாவதுன்னா உடனே கடல்ல குதிச்சு அந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி அதே இதுக்கு பெண் போராளிகளை கொண்டு வர்றன்றது கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. ஏனெண்டா போற ஆண் போராளிகளை பொறுத்தவரையில அவர்கள் சேட்டை கலாட்டி போட்டு ஒரு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு 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 இதோடையாவது ஒரு உள்ளுடுப்போட இறங்கிருக்கணும். ஆனால் பெண் போராளிகளை பொறுத்தவரையில அப்படி எல்லாம் அவர்களால அவைகளால முடியல. அதெல்லாம் அப்படி ஒரு இயற்கை விடயங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப இதுகளுக்குள்ளால எல்லாம் அவைகளுக்கு அடிச்சு கொடுக்குற உடுப்பே ஒரு இந்த சாக்கு துணியில அடிச்ச உடுப்பு மாதிரி பெரிய சரியான தண்ணி எல்லாம் பட்டுதுன்னு சொல்லி சொன்னா அவைகளால பேலன்ஸ்ல நீந்துறதே கஷ்டமா இருக்கு. ஆனா அவர்கள் அதோட தான் இதுகள் எல்லாத்தையுமே இந்த கடந்து வந்தவைகள் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் முட்டிச்சு ஆண் போராளிகளுக்கு நிகராக பெண் போராளிகள் கண்டிப்பா. கடல்ல இப்போ நின்று. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 18 கிலோமீட்டர் தரையில 18 கிலோமீட்டர் வரைக்கும் குறைஞ்சபட்சமே நீந்தோணும் அப்படின்றக்குள்ள இவர்களுடைய இந்த அளவு உடுப்பையும் போட்டுக்கொண்டு தான் அவர்கள் நீந்த வேண்டிய தேவை இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் கடந்து தான் அவர்கள் வந்தார்களா? கண்டிப்பா நிச்சயம் அவர்கள் எல்லாமே ஆம், இப்போ பெண் போராளிகளை பொறுத்தவரையில இப்ப எங்களுக்கு நாங்கள் ஒரு போராளி என்ற வகையில தான் பார்ப்போம். இவர் ஆண் போராளி, இவர் பெண் போராளி என்று பார்க்க மாட்டோம். அப்ப அவர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் எங்களுக்கு சொல்ல மாட்டேன். நாங்கள் பழக வந்த காலங்கள் எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இப்ப பெண் போராளிகள் எங்கள்கிட்ட வந்து சொல்ல போறது இல்லை, தங்களுக்கு தலைக்கு அடிக்குது, தலைக்கு கைக்குள்ள ஊத்துதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேனோம். அவர்கள் வீறப்பதான் நிற்பினோம், நாங்கள் செய்யத்தான் போறோம் என்று சொல்லி. ஆனா நாங்கள் எங்களுக்கு நிகராத்தான் அவைகளை பார்த்து கொண்டு போறது. ஆனா அதுக்குள்ளே அவைகள் படுற துன்பங்கள்ன்றது வந்து இப்ப கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் விளங்கிக் கொள்றோம். ஒரு பெண் என்று சொல்லி சொன்னா எவ்வளவு இயக்க உபாதைகளை அவைகள் பெற்றுக்கொண்டு இதுகளை எல்லாம் செய்திருக்கணும் என்று நெக்கைக்குள்ள இப்ப கண்ணீர் வருது எங்களுக்கு. என்னென்றா அந்த அளவுக்கு சரியா கஷ்டப்பட்டுகள் பெண் போராளிகள் நான் கண்ணுக்கு முன்னால பார்த்திருக்கிறேன். அந்த அவைகள் அந்த துன்பங்கள் அவைகளை அனுபவிச்ச அந்த வேதனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
அமுதசுரவி என்று சொல்லி லெப்டினல் அமுதசுரவி கடற்கரம்புலியா வீரச்சாவடைஞ்சவ அவன்ற தலைமையிலே ஒரு ஒரு படகு மைகுரன் படகுன்ற ஒரு ஒரு எங்கட ஒரு தாக்குதல் படகு அவன்ற கட்டளைக்கு கீழே பெண் போராளிகளோட செயற்பட்டிருந்தது. அதே மாதிரி லெப்டினன்ட் கர்னல் புனிதா என்ற போராளியின் கட்டளை கீழே பரந்தாமன் படகு எங்கட அண்ணட்ட பேர்ல இருந்த அந்த படகு அப்ப அந்த படகு செயற்பட்டிருந்தது. அது நான் தான் அதுக்கு முதல் கட்டளை அதிகாரியா இருந்தேன். அப்ப அந்த படகை முழுக்க முழுக்க பிள்ளைகள்கிட்டயும் ஒப்படைக்க சொன்னது. எனக்கு விருப்பம் இல்லை. நான் அண்ணன் படகுல நான் நிக்கிற இதுல நான் அந்த படகுல கூடுதலா செய்து அதை வடிவமைச்சு அதை செய்து அதுல அதுக்கு தலைவர் அதுக்கு அண்ணன் பேரையை நீ வையன்னு சொல்லி அந்த பேரை வச்சு அதுக்கு அதோட அந்த படகுக்கு ஒரு சின்ன சேதம் வராமல் நாங்கள் சண்டையில இருந்து வரணும் என்ற அந்த எண்ணத்தோட அதுல கூடுதலாக நான் பயணிச்சிருக்கிறேன் அந்த படகு செய்த பிறகு. ஆனால் அந்த படகு பெண் போராளிகளை அவைகளுக்கு அதுக்கு பழக்கி அதை பெண் போராளிகளுக்கு கொடுக்க சொல்லிக்குள்ள அதை சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த பெண் போராளிகளுக்கு பழக்கி எடுத்து நாங்கள் எடுத்து அதை முதல் தடவையாக புனிதாட்ட தான் ஒப்படைச்சது. அந்த அவதான் அந்த படகுன்ற தாக்குதல் கொமாண்டரா கட்டளை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தவர். இப்படி பெண் போராளிகள் என்ற தலைமையில தனி அவர்களே தாக்குதல்களை வழிநடத்தக்கூடிய வகையில கடல் சண்டையில ஈடுபட்டிருக்கணும். கண்டிப்பா. பொதுவாவே நாங்க வந்து அங்கீர் கணியக்காவோட கதைகளை தான் வெளியில நிறைய படிக்கிறோம், இது பண்றோம். அவருடைய அந்த அந்த இத்தனை தூரம் மயில் வந்து நீந்தி போய் வந்த அந்த விஷயங்களை எல்லாம் அந்த தியாகமான அந்த ஒரு செயலை வந்து செய்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதையும் தாண்டி அங்க நிறைய பேரோட அதே மாதிரியான கதைகள் வந்து இதுவரைக்கும் பெரிதாக வெளியில தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு நெருக்கமானது இந்த மாதிரியான வரலாறு கதைகள் அல்லது இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்கள் கடந்தே வர முடியாம இருந்திருக்கும் இல்லையா? சில பெண் போராளிகள், சில மாவீரர்கள், அதை பற்றி இந்த இடத்துல பதிவு செய்ய முடியுமா? இல்ல கடற்புலி பெண் போராளிகள் பகிவாம்ன்றது நிறைய பெயர்களை நாங்கள் பதிவிடலாம். இப்ப ஒரு காலத்துல கடல் கப்பல் நடவடிக்கைகள்ல முதல் தடவையாக பெண் போராளிகளை பயணிக்கிறதுக்கு 2 போராளிகள் தாங்களும் பயணிக்க வேணும் என்று சொல்லி கேட்கினோம். அப்ப நாங்கள் முல்லைத்தீவுல இருந்து கப்பல் நடவடிக்கைக்கு நாங்கள் போயிட்டு நாங்கள் வர்றது. அப்ப இவைய கரையில இருந்து தான் படகுகளை வழி அனுப்பி வைக்கிறது, படகுல வர்ற பொருட்களை இறக்குறது ஏத்துறது, படகுகளை ஏத்துறது இறக்குறது, இப்படியான பணிகளை அந்த பெண் போராளிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தவைகள் ஒரு கட்டத்துல அவைகள் சொல்லி நாங்களும் கப்பலுக்கு போய் சாமான் ஏற்றி கொண்டு வர போறோம், நாங்களும் போகணும், நாங்களும் போறோம் என்று சொல்லியிருக்கல. அதுல என்னன்னு சொல்லி சொன்னா கடல் ஒன்று தூர பயணம், அடுத்தது பெண் போராளிகள் வலுவாக அந்த பொருட்களை ஏற்றி இறக்குற நடவடிக்கையில வந்து அவைகள் செயற்படுவார்களான்ற ஒரு இதுவும் இருந்தது. ஏன்னா இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற கப்பல் சில நேரத்துல கப்பல் ஓட வேண்டி வந்துடும். நாங்கள் ஒரு சும்மா ஒரு இடத்துல கொண்டு வந்து கப்பலை நிப்பாட்டி போட்டு அந்த இடத்துல இருந்து நாங்க இங்க இருந்து போற படகுல பொருட்களை இறக்க போறது இல்லை. அது நேரம் கப்பல்ல இருந்து கொண்டு கிரெயின்ல பொருட்களை இறக்குற சிஸ்டமும் இல்லை. எல்லாமே கையால தான். அப்ப கப்பல் உயரவா இருக்கு, நாங்கள் படகுகள் கீழே நிற்கும், தூக்கி போட வேண்டி வரும், இல்லை என்றால் கையால இறக்கி கொடுக்க வேண்டி வரும். அப்ப அந்த விளிம்புல கப்பலின் விளிம்புல அந்த ரெயிலிங்ஸ் என்று சொல்லப்படுற அந்த விளிம்புல அந்த கம்பிகளால வடிவமைக்கப்பட்டிருக்கிற அதுல இருந்து கொண்டுதான் ஒரு காலை அங்கால பொழுது இஞ்சால இன்னொரு காலை பிடிச்சு கொண்டு இந்த சாமான்களை கயிறுல கட்டி இறக்குறது, இல்லைண்டா கீழே நின்று கொண்டு ஒரு ஆள் தலைக்கு மேல பிடிக்கிற மாதிரி 2 பேர் தூக்கி பிடிச்சு கொண்டு இறக்குறது. இது கடல்ல பேலன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல அலைகளுக்கு நடுவில் ஒரு சில நேரம் 2 பட்டி இறக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் டக்கண்டு எடுக்க இல்லாத அளவுல நிற்போம் நாங்கள். அப்ப இது குறிப்பிட்ட நேரத்துல நாங்கள் ஒரு 8 தொன்னுல இருந்து 10 தொன் சாமான் இறக்கிறோம். அப்ப அவ்வளவுதான் எங்களால் ஒரு படகுல நாங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 8 தொன் சாமானையும் வந்து ஒரு 9 பேர் தான் இறக்க போகும். அப்ப ஒரு 9 பேருக்குள்ளதான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும். அதுல 2 பேர் 3 பேர் எந்த நேரம் ரெடியா நின்று கொண்டு இருப்பினும் பாதுகாப்புக்கு இல்ல, படக ஓடிக்கொண்டிருக்கணும், ஸ்லோவா ஓடிக்கொண்டிருக்கணும், அதுகளை இயந்திரம் வேலை செய்தான்றதை கவனிச்சு கொண்டிருக்கணும், இயந்திரம் சரியா வேலை செய்தான்றதை கவனிச்சு கொண்டிருக்கணும்.
அடுத்தது படகுல ஏதாவது ஓட்டைகள் ஏற்பட்டு தண்ணி ஏதாவது வருதா உள்ளுக்குள்ளாலே ஏன்னா நாங்கள் போடுற பொருட்களின் பொருட்கள் வந்து சில போஸ் நேரம் இதுகளோட கீழ் பாகங்கள் அடிப்பாகங்களை சில நேரம் வெடிக்க பண்ணி அதுல இருந்து தண்ணிகள் வரும். அப்படி நடந்திருக்கு எங்களுக்கு. அப்ப இப்படியான இதுகளை பார்க்கக்குள்ள ஒரு 5-6 பேர் தான் நின்று வேலை செய்து கொண்டு இருப்பினும். அப்ப கப்பல்ல நிக்கிற போராளிகளும் சில நேரம் இறங்கி படகுக்குள்ள நின்று வேலை செய்யணும். இப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை நாங்கள் செய்திடணும். சில நேரம் நாங்கள் குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷத்துல நாங்கள் 8 தொன் சாமான் ஏற்றி எடுக்கணும். எங்களுக்கு தரப்படுற நேரம் வந்து ஒரு 20 நிமிஷம் தான், 20-25 நிமிஷம் தான். அதுக்குள்ள நாங்கள் சாமான நாங்கள் மாத்திடணும். அப்ப இது குயிக்கா செய்ய வேண்டிய வேலை. என்னண்டா நாங்க ஒரு பாதையில நிற்போம். எங்களோட கப்பல் வந்து ஒரு பாதையில தான் பயணிச்சு கொண்டிருக்க போகுது. ஏன்டா தனியா ஒரு சும்மா கப்பல் நிக்க முடியாது. நின்றுதாண்டா அது உடனே அங்க மற்ற மற்ற கப்பல்களுக்கு அது ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். அந்த வகையில கன நேரம் அந்த கப்பல் அந்த இடத்துல நிக்க முடியாது. அப்ப கப்பல் கேப்டன் மேல எங்களை உடனே படகை தட்டுங்க எடுங்க சில இல்லையாண்டு சொல்லிச்சுன்னா திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடுவோம். நாங்கள் படகுல பின்னால வாங்கோன்று சொல்லிடுறது, இல்லையாண்டா எங்களை கட்டி எடுத்துக்கொண்டு அது கப்பல் போய் கொண்டிருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு திருப்பி அந்த இடத்துல வச்சு திருப்பி டக்கண்டு ராக்கி போட்டு டக்கண்டு அனுப்புறது. அப்ப திருப்பி நாங்கள் இங்க வரணும். இப்ப வரணும்டா எங்களுக்கு ஒரு சாமான்கள் எல்லாம் ஏற்றி எடுத்தோம்டா 20-22-25 நோட்ஸுக்குள்ள எங்களோட படம் ஓட வலிக்கிடும். இப்ப நாங்கள் ஒரு 75 மைலுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு 2-3 மணித்தேரம் கண்டிப்பாக வேணும் கரைக்கு வர்றதுக்கு. அப்ப நாங்கள் இங்க இருந்து ஒரு 8-9 மணிக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம் என்றால் அங்க ஒரு 10-11 அங்க போய் சேருவோம். அங்க 12க்கு சாமான் எடுத்து ஏற்றி முடிச்சாலும் நாங்கள் 4 மணிக்கு இடையில இங்க வரணும். விடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா இங்க எங்களுக்கு கடல் விமான தாக்குதல்களால எங்களோட படகுகள் எல்லாமே அழிக்கப்படும். அப்ப இந்த வகையில 5 மணிக்குள்ள நாங்கள் சாமானை ஏற்றி வெளியில எடுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் படகுகளை கொண்டே காட்டுக்குள்ள கொண்டே விடணும். அப்ப இப்படியான பல சிக்கல்கள் இருந்தது. இதுக்குள்ள கப்பல் போராளிகளை இந்த நடவடிக்கையில ஈடுபடுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் இது ஒரு வேகமான ஒரு நடவடிக்கை, வேகமாக செய்யணும். இதுலயும் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் தான் அந்த படகுகளையும் போறது. அது அப்பவே 2 படகு போய் 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 வந்து கொண்டிருக்கும். அப்ப இதுல போற அந்த 2 படகுலையும் 18 பேர், அந்த 18 பேரும் திறமையான ஆக்களா இருக்க வேணும். எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஆக்களா இருக்க வேணும். அப்ப அந்த 18 பேரும் அதுக்குள்ள 2 பேரா இவைகளை எடுக்கிறான்னு சொல்லி சொன்னால், முதல் தடவையாக அவைகள் 2 பேர் அதுல காந்தியக்கான்னு சொல்லியும் இன்னொரு பிள்ளை சுதான்னு சொல்லி ஒரு பிள்ளை 2 பேரும் தான் அதுல முதல் தடவையா தாங்கள் வரப்புறம் என்று சொல்லி அதுல ஏறினவைகள். அப்ப அவை 2 பேர்ல இன்றைக்கு லெப்டினன்ட் கர்னல் காந்தி அவற்றை 2001 30ஆம் மாசம் ஒரு கடல் சண்டை ஒன்று நடந்தது பெருத்துற கடல்ல. அந்த கடல் சமரில் கடற்கரை வழியாக வீரச்சாவு. அவ இனியிலண்ட ஒரு திறமையான போராளியாகத்தான் ஏனைய போராளிகளுக்குள்ள அறியப்பட்டிருந்தவ. ஒரு பெண் போராளிகளுக்குள்ள ஒரு பலசாலியாக எப்பவும் எல்லா பெண் போராளிகளுக்குள்ளேயும் இந்த கடற்புலிகள் மகளிர் படையணி என்று சொல்லி சொன்னா ஒரு பலசாலியான ஒரு பெண் போராளியை சொல்லண்டா அவ உண்ட பேரை தான் சொல்லலாம். பெண் போராளிகளும் அதைத்தான் சொல்லி வேணும். அந்த வயலோட பயணிச்ச பெண் போராளிகள் வந்து கண்டிப்பாக அவ நினைவு கூறாமல் அடுத்த கட்டம் போக மாட்டேனும். அந்த அளவுக்கு அவ சகல அது என்னவா இருந்தாலும் நாங்கள் PKLMG பயிற்சி நடக்கும். இப்ப கடல் சண்டை முடிஞ்சாலும் திருப்பி கரைக்கு வந்தோம்னா பயிற்சி நடக்கும். அதுல கூட PKLMG அதை நாங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல ஒன்று சுட்டு காட்டினா அவ எடுத்து தாங்கி சுட்டு காட்டுவா. அப்படியான ஒரு இது படகுகளை நாங்கள் கரையில வேலைகள் செய்யும் பொழுது எல்லாம் படகை நாங்கள் தூக்கி அணியத்தை தூக்கி நாங்கள் அந்த படகுல இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் திருப்பி வெளியில எடுத்து நாங்கள் கிளீன் பண்ற வேலைகள் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு திரும்ப ரீஃபில் பண்ற நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கும். இந்த எவ்வளவு கிலோ வரும் அந்த படகு? எத்தனை தொன் வரும் ஒரு படகு? படகுல படகு அது ஒரு 2 தொன் கண்டிப்பாக 3-4 தொன்னு கிட்ட வரும் அந்த ஒவ்வொரு படகுகளின் வெயிட்டும். ஆனா அங்கட படகுகளை பொறுத்தவரை சண்டை படகுகள் விநியோக படகுகள் என்ற അതിന്റെ இதுகள் மாறி மாறி வரும் அதுகளின் வெயிட்டுகள். இயந்திரத்தோட என்று சொல்லி சொன்னா அது பிரிம்பா வரும். ஒவ்வொரு இயந்திரமுமே அது ஒவ்வொரு தொன் வரும். அப்ப இப்படி ஏன்னா 250 ஹோர்ஸ் பவர் இயந்திரம் என்று சொல்லி சொன்னா அது 300 கிலோ கிட்ட வரும். அப்ப 4 இயந்திரம் நாங்கள் பூட்டுவோம். அப்ப இயந்திரத்தை தூக்கி கொள்கைக்குள்ளேயே நரம்பு வெடிச்சு அதுக்குள்ள சத்தம் போய் அவர் ஒரு போராளி வீரச்சாவடைஞ்சவர். அது வீரச்சாவண்டன அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது
அது நான் இதுல பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். மயூரன் என்ற ஒரு போராளி இருந்தவர். அவர் கடற்கரும்புலியாக தன்னை பெயர் கொடுத்து அந்த பயிற்சி எல்லாத்தையும் முடிச்சு ஒரு தாக்குதலுக்காக மன்னார் நடவடிக்கை, மன்னார்ல கட்பட்டி கடற்பரப்புல சாகரத்னான்ற ஒரு கப்பல் தாக்கி அளிக்கப்பட்டு, அப்ப அந்த கப்பல் நடவடிக்கைக்காக நாங்கள் சிலாவத்துறைக்கு நாங்கள் நகர்ந்து அங்க போய் தங்கி இருக்கிறோம். அப்ப தங்கி இருக்கைக்குள்ள ஒரு தடவை கப்பல் வந்துட்டது, படகுகளை இறக்க வேணும் என்று சொன்ன போல நாங்கள் இவைகள் படகுகளை தயார்படுத்துகிறது. அப்ப அந்த தயார்படுத்தி கொண்டிருக்கைக்குள்ள இயந்திரம் பழுதுபட்ட அந்த இயந்திரத்தை எடுத்து வேற ஒரு இயந்திரம் மாத்தினது அவற்ற படகுக்கு. அப்ப அவற்ற படகுக்கு இயந்திரத்தை மாத்தக்குள்ள இவர் அந்த படகுல அந்த இயந்திரத்தை கலட்டி போட்டு இந்த இயந்திரத்தை தூக்கி அந்த படகுல கொழுவும் பொழுது அதற்ற அந்த நரம்பு அருந்துட்டு உள்ளுக்குள்ள அருந்து தம் பிடிச்சு தூக்கி அதுல இயந்திரத்துல கொழுவைக்குள்ள அவருக்கு நரம்பு அருந்துட்டு, நரம்பு அருந்து அது உள்ளுக்குள்ள ப்ளீடிங் ஆயிட்டது, பிளட் சர்க்குலேஷன் உள்ளுக்குள்ள எல்லாம் ப்ளீடிங். அதுக்கு பிறகு அவர் அந்த தாக்குதல் நடக்கிற அந்த இரவு அவர் முதல் 2 நாளைக்கு முன்னே அங்கே அனுப்பியாச்சு, யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியாச்சு. அப்போ மன்னார்ல இருந்து கிளாலி பாதையால யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியாச்சு. அப்போ மருத்துவமனையில இந்த தாக்குதல் நடந்து காலையில நாங்கள் தாக்குதல் முடிஞ்சது, 2 கடற்படை அதிகாரியையும் கைது செய்து அதெல்லாம் அந்த முதல் தடவையாக கேப்டன் அந்த கப்பல் இந்த கேப்டன் போயா கூட கைது செய்கிறோம். இப்போ இந்த தாக்குதல் முடிகிற கையோட எங்களுக்கு அங்கிருந்து சென்னைக்கு அறிவிப்பு வருது, செட்டில் அறிவிப்பு வருது, இப்படி மயூரன் வந்து சாவடைஞ்சிட்டாருன்னு சொல்லி. அப்ப இங்க அந்த கப்பல் தாழ்ற அதே நேரம் வந்து அப்ப சூசியான கிட்ட எத்தனை மணிக்கு இது நடந்ததுன்றத கேளுன்னு சொல்லி, அப்ப கேட்கல இந்த கப்பல் தாழ்ற அதே நேரம் அங்க மயூரன் சாவு நடந்திருக்கு. அது ஏதோ முதலே தேதி குறிச்ச மாதிரி அவற்ற சாவு. அப்ப அவற்ற இதுக்கு பிறகு இந்த சண்டை முடிஞ்சு சாவச்சேரி கொடியாம் தொழில்மில்லத்தில் நான் வித்துடல் விதைச்சது. அப்ப நாங்கள் அப்படியே சூசனையோட இஞ்ச வித்துடல் விதைப்புக்கும் வந்திருந்த நாங்கள். அப்ப வரைக்குள்ள இந்த சம்பவத்தை சூசியனை அந்த கொடியாம் அந்த வீரஜா அந்த வீரவணக்க நிகழ்விலேயே அதுல இந்த விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தவர். பிறகு அவற்ற பேர்ல தான் மயூரன் படகு ஒரு தாக்குதல் சண்டை படகு வந்து பெயர் வைக்கப்பட்டு அது பிறகு கடல்ல பல சாதனைகளை படைச்ச ஒரு படகாக பெயர் பெற்றிருந்தது சொல்றாங்க. அதாவது வளங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கடற்படையினுடைய ஒரு 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 தொகுதி படகுகள் அல்லது ஒரு தொகுதி கப்பல்கள் இப்படி ஒன்று இருக்கு. அதே போல போரியலுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி 2 பிரிவா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ நீங்க சொல்லுவதன் மூலமாக பலரும் தெரிஞ்சிருப்பார்கள். தொடர்ந்தும் நாம் கடல் படை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறது. ஒரு 30 வருட கால கதையை அல்லது ஒரு 30 வருட கால வரலாறை வந்து வெறும் 40-80 நிமிடங்களுக்குள்ள பேசி முடிச்சு விட முடியாது. தொடர்ந்து பேசுவோம், இன்னும் பேசுவோம். இந்த தருணத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இது எல்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.